காய்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் தெரியுமா? சஹாரா டெசர்ட்டில் இருக்கேன். அண்ட் எது மேலே இருக்கேன்னு தெரியுமா? ஸோ எனக்கு இதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லை. நாங்கள் இப்போ தான் ரீச் ஆனோன்னே எல்லாரையும் அள்ளி போட்டு கேமலில் ஏற்றி சஹாரா டெசர்ட் நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு 1.5 மணி நேரம் டூர்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேமலில் தான் நம்ம சஹாரா மொத்தம் சுற்ற போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒன்று, நான் டெசர்ட் வந்ததில்லை, பார்த்ததில்ல, எப்படி இருக்கும்னு லைவில் சொல்கிறேன். அண்ட் செகண்ட், கேமல் ஏறுறதுலாம் நான் வாழ்க்கையில் நினச்சே பார்த்ததில்லை. நான் எதுக்கு கேமல்லாம் ஏறணும்? பயம், உயிர் போகுது. ஆக்சுவலி குத்துது. எனக்கு இந்த கேமலை பார்த்தா கொஞ்சம் பாவமாகவும் இருக்குது. ஆனால் இந்த ஆள் சொல்கிறாங்க கேமல் இஸ் டிசைன் திஸ் வே, ஸோ அதனால் நம்மளை தூக்கிட்டு போக முடியும் அப்படி தான் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு யாரும் அனிமல் க்ரூவல்ட்டின்லாம் வந்து கீழே கமெண்ட் போடாதீங்க. தேங்க்யூ. ஸோ இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. யாருன்னே தெரியலனாலும் கத்தி ஹலோ வெல்கம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃபன்னாக தான் இருக்குது. சூடு பார்த்தீங்கன்னா மணி 6:30 மேலே ஆயிடுச்சு. ஆனால் சூட்டு தான் பொசுக்குது. தொண்டை அடைக்குது, தண்ணி தவிக்குது, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதில். இதெல்லாம் பார்க்கும்போது என் கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வெறும் மணல் மலைகள் தான் இருக்குது. வெறும் மணல், சுத்தமான மணல், கல்லே இல்லை இந்த மணலில். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அதுதான் இருக்குது. ஸோ நான் தான் ஆக ஃப்ரண்ட்டில் இருக்கேன். ஃபஸ்ட்டு கேமரா ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் அந்த அண்ணா கயிறு பிடிச்சி நடந்துட்டு இருந்தார். இப்போ அவர் பாட்டுக்கு ஓரமாக நடக்கிறாரு. நான் தான் இந்த பின்னாடி இருக்கிற வாத்து கூட்டம் எல்லாரையும் கூட்டு போய்கிட்டு இருக்கேன். அவ்வளோ பேர் என்னையை நம்பி நடந்துகிட்ருக்காங்க. காய்ஸ், சுத்தமாக முடியல, சூடாக இருக்குது. நல்ல சூடான காஞ்சி போன காற்று, ஈரத்தன்மையே இல்லாத காற்று அடிக்குது. அப்புறம் அந்த மண்ணெல்லாம் கண்ணில் போகுது. ஹாய் செல்லக்குட்டி, பாவம். நம்ம ஏறணும்னா அவன்கிட்ட கொடுத்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஸோ காய்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக நம்ம கேமல் மேலே வந்துட்டுருக்கோம். நடு சஹாரா டெசர்ட்டில், சூடில். ஆனால் இது நான் சூடுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்கள் சாயங்கால வெயிலில் தான் ஏறியிருக்கோம், ஒரு 6 மணிக்கு மேலே. ஸோ ஓகே இந்த சூடு. ஆனால் இதே எங்களால் தாங்க முடியல. தோல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு, மயக்கம் வருது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பயணம். அதுவும் 1 மணி நேரம் தான். அப்போ அந்த காலத்தில் எப்படி ரசூல்லா அவ்வளோ வெயில்ல கேமல்லாம் போயிருப்பாங்க.
இந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்திருப்பாங்க. மக்கா மதீனாலாம் இப்போ ரொம்ப மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ அதுவுமே பாலைவனமாக தானே இருந்திருக்கும். எப்படி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க? அதுக்கு நடுவில் அந்த பாலைவனத்தில் போர் பண்ணியிருக்காங்க. நோன்பு மாதத்தில் பதர் போர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ தண்ணி இருக்குது பேக்கில், ஆனால் கேமல் மேலே உட்காந்துட்டு என்னால் அதை எட்டி எடுக்க முடியல. ரொம்ப தண்ணி தவிக்குது. கண்ணுக்கு முன்னாடி தண்ணியை வச்சுக்கிட்டே குடிக்க முடியலைங்கிற போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் கை குழந்தையோட தண்ணி இல்லாமல் ஹாஜரா இருந்திருந்தப்போ அவங்க எப்படி ஓடி இருப்பாங்க சாஃபாவுக்கும் மருவாக்கும் நடுவில், எந்த தண்ணியும் இல்லாமல் எந்த சோர்ஸும் இல்லாமல், எங்களுக்காவது வழி காட்டுறதுக்கு ஆள்லாம் இருக்குது, எதுவுமே இல்லாமல் எப்படி இருந்தாங்க. அதில் நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் ஆக்சுவலி. இவன் தான் என்னை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து சேர்த்தான். சாரி. ஸோ நாங்கள் கேம்பிங் இடத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நைட் நம்ம சஹாராக்கு நடுவில் எந்த ஒரு சிட்டி வைப்பும் இல்லாமல் தங்க போகிறோம். என் மூஞ்சிலாம் பாருங்க, தோல் உறிஞ்சிருச்சு சூட்டில் தாங்க முடியாமல். என் தோலே இல்லை. தோலே இல்லை. ஸோ திஸ் இஸ் கால்ட் மொராக்கன் விஸ்கி. இது என்ன அப்படி கூப்பிடுறாங்கன்னா மின்ட் டீ தான் இங்கே மொராக்கன் விஸ்கியா. ஸோ காய்ஸ், இதுதான் நாங்கள் தங்க போகிற டென்ட்ஸ். இதுதான் எங்கள் டென்ட். என் புருஷன் ரொம்ப டயர்டாயிட்டா இருப்பான். தங்கம் காத்து எங்க தங்கம்? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சஹாரா டெசர்ட். இங்கே தான் நம்ம தங்க போகிறோம். நாட் பேட். More than what I expected actually. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ஃபேன் இல்லை. எந்த தொலைது இப்போதான் வீடியோ ஒரு கேடு எடுத்துட்டீங்களா? ஃபேன் இல்லாமல் சஹாரா டெசர்ட்டில் நம்ம எப்படி தூங்குறது? எப்படி? அதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச். இப்போவே காற்று இருக்குது, ஆனால் புசுக்க வருது காற்று. இதுதான் நம்ம தங்கியிருக்கிற கேம்ப். ஸோ நைட்டுக்கு நம்ம கேம்ப் ஃபயர், மியூசிக், டான்ஸ், ஸ்டார் கேசிங் எல்லாம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சஹாரா டெசர்ட்டில் நடந்துட்டுருக்கோம். அம்மா எங்கே போகிறோம் நம்ம இப்போ? டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ 9 o'clock டின்னர் சொல்லியிருந்தாங்க. மண்ணில் எல்லாம் விளையாண்டுட்டு இப்போ டின்னர் சாப்பிட போகிறோம். எங்கள் அம்மா மண்ணில் பாம்புலாம் இருக்கும்னு சொன்னாங்க. நான் செருப்பு கூட போடாமல் நடந்துகிட்ருக்கேன். எங்கள் அம்மா இந்த வீடியோவை பார்த்தா என்னை மிதிப்பாங்க. காய்ஸ், உங்களுக்கு என்ன தெரியாது, இப்போ வந்து டே 3 காலையில் 5:30 மணி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம் டெசர்ட் கேம்பில். ஸோ நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் 5:30 மணிக்கே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க. டக்குன்னு சாப்பிட்டு நம்ம கிளம்பணும். இருட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. இதுதான் நமக்கு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம கிளம்புறோம்.
காய்ஸ் நம்ம கேம்புக்கு கரண்ட் வந்து சோலார்லேருந்து வருது. இங்கேருந்து தான் கரண்ட் இழுக்கிறாங்க. நம்மளோட பையனுங்கெல்லாம் ரெடியாக நிற்கிறானுங்க. ஸோ காய்ஸ் நம்ம சஹாரா கேம்பிங் முடிஞ்சிருச்சு. நம்ம திருப்பி நம்மளோட பேஸ் கேம்புக்கு போயிட்டுருக்கோம். சன்ரைஸ் பார்த்துக்கிட்டு. பியூட்டிஃபுல் வியூ, பியூட்டிஃபுல். பேபி எவ்வளோ அழகாக இருக்குது சன்ரைஸ். ஸோ காய்ஸ், காலையில் டெசர்ட் எப்படி இருக்குன்னா சில்லாக தான் இருக்குது. ரொம்ப சூடாக இல்லை, மீன்ஸ் சூடாகவே இல்லை. இப்போ தான் வெயில் ஏற ஆரம்பிச்சிருக்கு, அதனால டெம்பரேச்சர் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 20 to 25 இருக்கும். ஸோ வேர்க்கலை, சூடலை, ஒன்றுமே பண்ணல. ஓகே, நேற்று சாயங்காலம் வந்ததை விட மார்னிங் ரைடு கொஞ்சம் என்ஜாயபிளாக இருக்குது. சன்ரைஸ் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. காய்ஸ், ஒரு 1.5 மணி நேரம் ரைடுக்கு அப்புறம் நம்ம நெருங்கிட்டோம் நம்மளோட பேஸ் கேம்பை. ஸோ இன்றைக்கி நம்மளோட டே 3யோட ட்ரிப்பு தொடங்க போகுது. ஓவரால் சஹாரா டெசர்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஏன்னா நம்ம திரும்ப எப்போ பாலைவனத்துக்கு வருவோம்னு நமக்கு தெரியாது, அங்கே தங்குவோமான்னு தெரியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டெசர்ட் கேம்பில் ஸ்டார் கேசிங் தான். பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே பொல்யூஷன் இல்லை. ஸோ பொல்யூஷன் இல்லாதனால வானத்தில் இருக்கிற நட்சத்திரம்லாம் அப்படியே தெரிஞ்சிச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நைட்டெல்லாம் எனக்கு வீடியோ எடுத்தும் அதில் அந்த அழகை வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல ஃபோனில். பிகாஸ் அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை நம்ம ஓன் ஐஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நமக்கு அதோட தெரியும், அதோட அழகு. ஸ்டார் கேசிங் என்ன தான் நம்ம ஃபோனில் வீடியோ எடுத்தாலும் தெரியாது அது. ஸோ நானும் ஃபைசலும் படுத்துட்டோம், மண்ணிலே படுத்து அண்ணாந்து ஒரு 1/2 மணி நேரம் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு ஸ்டார்ஸ் எண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. I'm pretty satisfied with this whole Sahara Desert camping and everything. ஸோ நாங்கள் சஹாரா டெசர்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். காய்ஸ், இங்கே கேமல் மில்கில் சோப்லாம் இருக்குது. காய்ஸ், நம்ம சஹாரா டெசர்ட் டூர் முடிச்சுட்டு இன்றைக்கி மறுபடியும் மெடினா வந்துட்டோம். ஸோ என் கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுதான் சஹாரா டெசர்ட்டோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஒரு பாட்டில் சன்ஸ்க்ரீன் நான் முடிச்சிருப்பேன்.
இருந்தாலும் இந்த கலர் ஆகிட்டேன். அது ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ மெரினா வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயம் நான் 3 நாளாக மிஸ் பண்ணது இதுதான். வந்தோடனே இன்னைக்கு இதுதான். வந்துட்டு ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் மெரினா வந்துட்டோம் இது சாப்பிட்றதுக்காக. இதுதான் நான் 3 நாளாக ரொம்ப மிஸ் பண்ணேன். இதுதான் எங்களோட ஃபேவரட் அண்ணன் கடை. இங்கே தான் எப்போவும்